ஹலோ சைபர் வாரியர்ஸ். நான் வச்சிருக்கிற லேப்டாப் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ரொம்ப சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பண்ணும்போது இதே மாதிரி தான் இஷ்யூ எனக்கு வந்துச்சு. அண்ட் திருப்பியும் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து விண்டோஸ் 10 மாற்றி பார்க்கலாம்னு சொல்லி மாற்றி பார்த்தேன். அதுக்கப்புறமும் எதுவும் எனக்கு வந்து ஒரு சவுண்டு கிளியர் ஆகிற மாதிரியே தெரியல. உங்களுக்கு அந்த சவுண்டு பாருங்கள், கேட்கும் நல்லா சவுண்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் போய் ஆசஸ் சர்வீஸ் சென்டரில் இங்கே சென்னையில் போய் கொடுக்கும்போது அவங்க ஒரு 900 rupees சொல்லி உங்களுக்கு ஃபேன்லாம் க்ளீன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணி ஃபோட்டோலாம் அனுப்புனாங்க. நிறைய டஸ்ட் இருந்துச்சு, பட் ஸ்டில் எனக்கு வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு மைக் எடுத்து இப்போ இந்த மைக்கில் இந்த சவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா கிளியராக கேட்கும், ஃபுல் சவுண்டு வரும் பாருங்கள். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் பேரலாக. அதாவது பக்கத்தில் அந்த ரூமுக்கு வரைக்கும் சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு லேப்டாப்பில் இப்போ சவுண்ட் வந்துட்டு இருக்கு. என்னுடைய கேமிங் லேப்டாப் சீரியஸ் தான். இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி அது என்ன தான் அப்படிங்கிறத சும்மா நான் வந்து பார்க்க போகிறேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. எப்படியும் ஃபேன் மாற்றணுமா இல்லை என்ன மாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபேன் மாற்றணும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் ஒரு 9000 8000 கொடுத்துருக்காங்க இருக்குது ஃபேன் மட்டுமே. அண்ட் இது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சும்மா எப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓப்பன் பண்ணா வான்னு கடலை காட்டுறேன். அது ஓட்டு ஆக்சுவலி இந்த லேப்டாப்பை பிரிச்சுட்டேங்க. ஸோ நேற்று தான், அதாவது இன்றைக்கி வந்து மண்டே சரிங்களா. ஸோ நேற்று தான் நான் வந்து போய் சர்வீஸ்க்கு கொடுக்குறேன். சர்வீஸ் கொடுத்து ஒரு 900 rupees வாங்கிட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், நான்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவர் சொல்லலை. இப்போது இது நான் சுற்றுறேன் பாருங்கள், இது உங்களுக்கு நீட்டாக இருக்கும், சவுண்டே வரல. இது எனக்கு சுற்றும் போது பாருங்கள் நல்லா சவுண்டு வருது. எனக்கு தெரிஞ்சது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி இது சுற்றுது, இந்த மாதிரி சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வீஸ் பண்ணுற இடத்துல சொல்லியிருந்தா கூட நம்ம என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நம்ம விசாரிச்சுருந்துருக்கலாம். அவர் எதுவுமே சொல்லலை, அப்படியே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க, இதுக்கப்புறம் சவுண்ட் வராதுங்கன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அனுப்புகிறாரு. ஜஸ்ட்டு இன்றைக்கி திருப்பியும் நான் வந்து ஓஎஸ் லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நல்லா சவுண்டு வருது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பண்ணால் திருப்பி எனக்கு சவுண்டு வருது. இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்போ நான் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஏதாச்சும் சவுண்டு வருதா ஃபேன் கிட்ட அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம், ஓகேங்களா. அண்ட் சைடில் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் டிவைஸ் போனாலும் சம்திங் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன். அண்ட் ஃபேன் பாருங்கள் இங்கே சுற்றுது. அண்டு இங்கே இப்போ இந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபேன் இஷ்யூ தான். இதை வந்து அந்த சர்வீஸ் சென்டர்லேயே அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ எனக்கு எதுவுமே சொல்லலை அவர். ஜஸ்ட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அண்ட் சவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மைக்கை 2 ஃபேன் கிட்டையும் நான் வைக்கிறேன், எப்படி சவுண்ட் வருது அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேன் கிட்ட வைக்கிறேன், சவுண்டு கம்மியாக இருக்கும். பட் அப்படியே இந்த ஃபேன் கிட்ட கொண்டு போகிறேன், சவுண்ட் எப்படி வருது பாருங்கள். அப்போ நம்ம திருப்பியும் ஃபேன் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஃபேன் தான் மாற்றணும். சோழி முடிச்சு இப்போது ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணோம், லேப்டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, பிகாஸ் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ நாட் ஓன்லி சைபர் செக்யூரிட்டி, நீங்கள் எது படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது என்ன, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு மைண்டில் ஒரு தாட் போய்கிட்டே இருக்கும், சரிங்களா. இப்போ நான் இந்த ஃபேன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 வாரமாக 3 வாரமாக சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், விண்டோஸ் 11 வச்சுருந்தேன். விண்டோஸ் 11 வந்து அந்த விண்டோஸ் 10க்கு மாற்றினேன். அதுக்கப்புறம் பவர் செட்டிங்ஸை போய் மாற்றினேன். அதுக்கப்புறம் ஃபேனில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி ஃபேன் செட்டிங்ஸை போய் மாற்றினேன். அதுக்கப்புறம் ஆசஸ் லேப்டாப்பில் ஆர்மரி கிரியேட்னு ஒன்று இருக்குது, அந்த செட்டிங்ஸை போய் மாற்றினேன். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் ரீசெட் ஒரு டைம் ஃபுல்லாக நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் பண்ணி ஒரு ரீசெட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேக்கப் எடுத்துகிட்டு ஒரு ரீசெட் பண்ணேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நம்ம சைடில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். ஏன்னா அப்போ நான் வந்து பின்பக்கம் பிரிக்கல. ஏன்னா சர்வீஸ் சென்டர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பிரிச்சுட்டீங்க, வாரண்ட்டி இருக்காது, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், எல்லா ஆப்ஷனுமே சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். தென் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷாப்புக்கு போனோம்.
ஷாப்புக்கு போகும்போது அவங்க வந்து பார்த்துட்டு இது சவுண்டு ஓகே டஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 4 hours டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி 4 hours வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறங்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் வீட்டுக்கு வந்து நான் அந்த விண்டோஸ் 10 போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறம் திருப்பியும் லாகின் பண்ணி பார்க்குறேன், திருப்பியும் சவுண்ட் வந்துச்சு. இப்போ தான் வந்து ஈவன் நம்ம சர்வீஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறமும் இதே மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னா நம்ம ஆன்சரை ஃபைன் பண்ணி ஆகணும். அது வந்து ஃபேனா இல்லை வந்து வேறு என்னது, இல்லை ஏதாச்சும் ப்ராசஸ் ரன் ஆகுதா, இல்லை சர்வீஸ் ரன் ஆகுதாங்கிறது எல்லாத்தையுமே திருப்பியும் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணுறதுக்கப்புறம் நான் டாஸ்க் மேனேஜர் பண்ணி பார்த்தேன், சர்வீஸ் ஜிபியூ எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுதாங்கிறதையும் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஃபைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே அப்போ ஃபேனில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அப்போ நம்ம ஃபேன் கன்ஃபார்மாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஈவன் நம்ம ஷாப்பில் கொடுத்ததுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு இஷ்யூ இருக்குது தெரியுமா, அப்போ நம்ம ஆன்சரை ஃபைன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஒரு சின்னதாக ஒரு லீட் நீங்கள் எடுக்கிறீங்க தெரியுமா, ஒரு ஆன்சரை ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களால் எந்த எக்ஸ்டென்சிவ் வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுதான் ஈவன் சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும் இல்லை எந்த டொமைன் ஆகட்டும், நீங்கள் எந்த எக்ஸ்டென்சிவ் வரைக்கும் உங்களால் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும், அப்போ தான் உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அப்போ தான் ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய ஏன் இந்த லேப்டாப்பை வந்து தைரியமாக பிரித்து பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக தான் நான் பார்த்துருக்கீங்க. 10 வருஷம் உள்ளே இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாதுல்ல. 2007, 8, 10 அந்த ரேஞ்சிலலாம் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங்கு, அதுக்கப்புறம் என் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை நம்ம அப்போ பண்ணியிருந்திருக்கோம். அதனால் எனக்கு ஒரு தைரியம், எனக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எது கொடுத்தாலும் ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாச்சும் இருக்கா இல்லையா, என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் உங்கள் சைடில் நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையாக மாறும், 3 பிரச்சனை 4 பிரச்சனையாக மாறும். இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்குது, என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும்னா ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. தென் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போங்க. தென் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.